பேசிக்கா ஏய் பை பட்டன் போடு. சாரி ப்ரோ. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. என்ன கலாச்சிட்டாராமா. சரி டேய் நீ பக்கத்துல தடவா சுனாப்பானா லேசா தான் வாங்கி இருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு சாரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். ப்ரோ உங்களுக்கு சைஸுக்கெல்லாம் மரியாதை இல்ல, வயசுக்கு தான், புரியுதா? ஐயோ சனியன் தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. எப்படி அது எப்படி நேர்ல பேச தெரியல உங்களுக்கு? தெரியுமா? நல்லா தெரியுமா? சிங்கிலி எப்படி டேய் ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா. எப்படி தெரியுமா இந்த வெளிய பேசிட்டா என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். கேளுடா. கார்ட்டூன் பாக்குறதுல தம்பி புரிய பாக்குறீங்க பாத்துட்டு அப்படி பண்ணி தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண டைம் வேஸ்ட் பண்ற. இவன் எந்த சீசன்டா அவன்? க்ரூம் பண்ணலையா? ஃப்ரைடே குத்தாங்கல. எந்த டேய் சீசன்? விஷால் இதுக்குன்னே வர்றாங்க பெரிய நக்கீர மரமறவங்க. என்ன மாதிரி பசங்களோட தான் நீங்க கரெக்ட், புரியுதா? எங்க கண்டக்டர் சரி ஓகே அத பத்தி பேசினது. உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த மாதிரி பண்ணி காம்போ சாட் பண்ணிக்கிறது சொல்லிட்டு அதோட அது வேற விஷயம். உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? இவன் ஒரு மனுஷனு குளூர்ல இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. தலை சில பேர் புரியவே மாட்டேன், ஏன் தெரியல, பேசினாலே தடுவுறது, பட்னவுத்தா இது பண்றது. என்னடா டேய் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அது பார்த்தாலே தெரியுது சார். அவ்வளவு பேசுறவங்க ஒரு செட்டு ட்ரெஸ் வாங்கி வந்து கொடுக்கலாம்ல. ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். இங்க இருக்க 8 பேர் தானே ப்ரோ சொல்ல சொன்னாங்க. என்னதுமா? உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருந்தா? ஆமா 8 பேர் தான். இருங்க பாய், இப்ப ஃபுல்லா போன் நம்பரை புடிச்சு எல்லாம் ஐ பண்ண. உங்களுக்கு உள்ள விருப்பத்தை எல்லாமே நீங்க சொல்லலாம். அப்படி யார் இல்ல நோட் இல்லாதவங்க சொல்ல சொன்னாங்களா? படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி ஜால்ரா எல்லாரையுமே சொல்ல தோ இப்போ நீங்க தட்டினீங்களே நான் அப்புறம் அத கையை விட்டு நோன்னு சொன்னீங்களா? கையில கரெக்ட்டா நீ வாயை மூடுறா, உடனே எக்ஸ்பிரஷன் நொட்டாதடா. கரெக்டா இருக்கு. அது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஃபாதர் உங்களுக்கு தான் தெரியல. ஜால்ரால இரு மச்சான். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம். மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் 3 பேர் இருக்கீங்க அவ்வளவுதான். இன்னும் 3 பேரா? நீங்க கடைசி வரைக்கும் சைனா தான். இப்படிதாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. பண்றாங்க நீ வேண்டாம். நான் எதுவுமே பண்ணல. இதெல்லாம் நேத்தே சொல்லிருக்கலாம்ல. நான் தர்மடி வாங்குனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஒருத்தர் எப்படி பாக்குறாருன்னு இருக்குல்ல, அவர் எந்த மாதிரி பாத்துருந்தா எப்படி நோட் பண்ணிருப்பாரு. அப்போ பார்த்ததுல தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. வேணையா சொல்லணும். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க நான் மட்டும் கேட்கலப்பா, மக்கள் கேட்க சொன்னதான் நான். இது ஆமா ஓ ஐயா. ஏன் தோத்துக்கிட்டு விஜய் சேதுபதி சார் கேட்கல, நீங்க கேளுங்கன்னாங்க. அதான் கேட்டேன். விஜய் சேதுபதி சார் கேட்கல, நான் கேட்கல. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன தேடுறாங்க? இதா இங்க இருக்க மதா. என்ன குளு சொன்ன பாக்குறாங்க. கேட்கல, ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை அவங்க கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க ஹோஸ்ட். 83 டேஸ் கேட்கறதுக்கு எத்தனை பேர் எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏர் யார் கபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். அவர் சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு பேசணும், ரைட்டா? ஒரு நிமிஷம் உட்கார. உங்களை பத்தி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. சாரி எனக்கு தெரியாது.